திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் நடுநிலைமையானது. உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி பரப்பப்படுகிறது. நாம் மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். மதம் கிறிஸ்தவத்தை விட்டு பிரிந்து கடந்த 1700 ஆண்டுகளாக வித்தியாசமான ஒரு கோணலிலும் பாரம்பரியத்திலும் இவ்வுலக வழக்கங்களிலும் அது சிதறி போயிருக்கிறதை பார்க்கிறோம். மார்க்கத்தினுடைய கல்வியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் ஒரு ஆச்சரியமான ஒரு தலைப்பு, ஆசீர்வாத சட்டம், லா ஆஃப் பிளெஸ்ஸிங் என்ற தலைப்பில் நம்ம படிக்கிறோம். நாம் படிக்க நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு தகவல்களா? அது மாத்திரமல்ல, இந்த பைபிளை நான் திரும்ப படித்தேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறைந்து 1 முறை, 3 முறை, 5 முறை, 10 முறை, 50 முறை படித்தவர்கள் என்று சொல்கிறவர்கள்லாம் கூட கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாத சட்டம் என்ற தலைப்பும் அதில் உள்ளே பொதிந்திருக்கிற ஆசீர்வாதங்களும் அதை பெறுவதற்கான வழிகளும் தெரியாமல் போச்சு. என் அன்பு சகோதரர்களே, ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பணும். யூ மஸ்ட் டிசையர் பிளெஸ்ஸிங். நீங்கள் எப்போவுமே சாபத்தையே விரும்பினால் அது உங்கள் மேல் வரும். இஃப் யூ டிசைர் ஒன்லி கர்ஸ், இட் வில் கம் அப்பான் யூ. ஆகவே உங்கள் நாவில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. இன் யுவர் மவுத், ஆன் யுவர் டங், தெர் இஸ் லைஃப் அண்ட் டெத். வாட் யூ வாண்ட் டு டேக் அவுட் ஆஃப் இட்? அந்த நாவிலிருந்து எதை நீங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறீங்க? லைஃப் ஆர் டெத்? எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? மரணத்தையா ஜீவனையா? பெரும்பாலும் நம் மரணத்தையே தேடுகிறோம். ஆசீர்வாதம் என்பது ஒரு சட்டத்துக்குள்ளே இருக்கிறது. அது நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் உங்கள் விருப்பத்தின்படி அது நடக்கலை. அது தேவனுடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டை படித்தவங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா அதில் ஒன்று அந்த புகழ்பெற்ற ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை, மற்ற எந்த ஒரு மதத்திலும் சொல்லாத ஒரு வார்த்தை, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த கருத்து உலகத்தில் எந்த மதத்திலையும் கிடையாது. ஆஸ்க் யூ வில் ரிசீவ், சீக் யூ வில் ஃபைண்ட், நாக் இட் வில் பி ஓப்பன். என் அன்பு சகோதரர்களே, இது இந்த கருத்து எப்படி பயன்படுத்தணுன்றதில் தான் அந்த ஆசீர்வாத சட்டம் ஒளிந்து இருக்கிறது. இப்போது தெருவில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த வசனத்தை பயன்படுத்த முடியுமா? போகிற வர ஆளெல்லாம் இந்த வசனத்தை பயன்படுத்த முடியுமா? மருத்துவமனையில் இருக்கிற ஆபத்தான நோயாளிகள் எல்லாம் இந்த வசனத்தை பயன்படுத்த முடியுமா? விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் இதை பயன்படுத்த முடியுமா? கடவுள் இல்லை என்று மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் இதை பயன்படுத்த முடியுமா? எதையுமே அறியாத ஒரு திராகிரதம் உள்ள ஒரு மனிதன் இந்த வசனத்தை பயன்படுத்த முடியுமானா முடியாது. ஏனென்றால் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். இந்த இடத்துல விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் படிக்கிறோம், ஆதலால் விசுவாசமானது கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போது தேவனுடைய வசனம் இல்லாமல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற முடியாது. விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆஸ்க், சீக் அண்ட் நாக் என்ற இந்த கருத்து, அதாவது கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற கருத்து ஆங்கிலத்தில் மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உதாரணமாக பேசப்பட்ட கருத்து அது.
இந்த கருத்துக்குள்ள இன்னொன்று இருக்கு. அதாவது கேளுங்கள் என்பது வாய் திறந்து கேட்கறதா, தேடுங்கள் என்பது காலால் நடந்து தேடுவதா, தட்டுங்கள் என்பது கையால் உடைத்து கதவை திறப்பதா அப்படின்னா இல்லை. இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கேளுங்கள் என்ற அந்த கருத்து, தேடுங்கள் என்ற கருத்து, தட்டுங்கள் என்ற கருத்து ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு குப்பை மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. மிக நுணுக்கமாக ஒரு அணுவை போன்ற ஒரு விஷயம். ஒரு அணுவை பிளந்தால் அணுசக்தி உண்டாகிறது, ஒரு பெரும் சக்தி உண்டாகுது. இன்றைக்கி உலகமே நடுங்குது அணுசக்தியை குறித்து பேசும்போது. ஏன்னா ஒரு அணுகுண்டை போட்டோம்னா உலகத்தினுடைய ஒரு பகுதி அழிஞ்சிரும். 100 ஆண்டுகள் ஆனாலும் அந்த பகுதியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. ஆனால் அணு என்பது எவ்வளோ சின்னது, அதை பிளப்பது என்பது எவ்வளோ அரிதானது. இந்த வசனம் கூட ஆவிக்குரிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதாவது கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்பது நீங்கள் நினைத்து வாயிலே குடிக்கிற ஒரு பாலை போலவோ, நக்கி சாப்பிடுகிற ஒரு தேனை போலவோ, முகர்ந்து பார்க்கிற ஒரு வாசனை போலவோ, உங்கள் விருப்பத்தை போல காலை ஆட்டிக்கொண்டு இந்த உலகத்தை பார்த்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்து இச்சையில் சோர்ந்து அழிந்து போகிற ஒரு மனிதனுக்குள்ளே இந்த வசனம் பயன்படாது. இந்த வசனம் ஜீவனுள்ள தேவன் மேலே விசுவாசிக்கிற மனிதன், அவருடைய வழியில் நடக்கிற உத்தம மனிதன், யோபுவை போல ஒரு சன்மார்க்கமான மனிதன், நோவாவை போல தேவனிடத்தில் கீழ்ப்படுதல் உள்ள ஒரு மனிதன், ஆபிரகாமை போல தேவனிடத்தில் விசுவாசிக்கிற ஒரு மனிதன், அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகவே நீங்கள் ஆசீர்வாத சட்டத்தை பயன்படுத்த விரும்பினால், முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் வந்தால் ஆசீர்வாத சட்டம் உங்களுக்குள்ள செயல்படும். முதலாவது என்ன சொல்கிறார்? கேளுங்கள். யாரிடத்தில் கேட்க சொல்றாரு? தேவனிடத்தில். தேடுங்கள் என்று சொல்றார். யாரை தேட சொல்றாரு? தேவனை. தட்டுங்கள் என்று சொல்றார். யாரை தட்டி கேட்க சொல்கிறார்? தேவனை. So ask, seek and knock. It is towards God. ஆகவே கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்பது ஜீவனுள்ள ஒரு தேவனை நோக்கி நாம் செய்ய வேண்டிய பணியாக இருக்கிறது. என்னை ஒரு தாயும் மகளும் ரொம்ப ஏழ்மையானவர்கள் என்னை பார்க்க வந்தாங்க. அவர்கள் பார்க்க வந்து அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க. என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறமா வரேன், வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் விட்டுட்டேன். பிறகு ஒரு நாள் வந்திருக்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, நான் இல்லாத நேரம் அது. அதுக்கப்புறமும் ஒரு நாள் வந்திருக்காங்க. ஆனால் நான் வீட்டில் இருந்தேன், ஆனால் என்னை பார்க்காமையே போயிட்டாங்க. சில சமயங்களில் மனிதர்கள் இப்படி தான் ஆசீர்வாத சட்டங்களை இழந்து விடுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட இது நடந்திருக்கும். அதாவது நம்ம எதை கேட்கணும்னு போனோமோ அதை பேசாமல் இருப்போம். ஒரு உதவி கேட்க போனால் அதை உடனே கேட்டிருக்கணும், நம்ம அதை கேட்கல. ஏதோ ஒரு கூச்சம், நடுக்கம், எப்படி சொல்வது என்று கவலை கொண்டு அப்படியே அந்த அம்மா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க வந்தாங்க, நான் இல்லாத நேரத்தில். அவங்க தேடினாங்க, நான் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தாங்க, நான் இருந்தேன், ஆனால் அவங்க என்னை எழுப்பலை. அவங்க நினச்சிருந்தா காலிங் பெல், அழைப்பு ஒலியை அவங்க தட்டி என்னை எழுப்பியிருக்கலாம். இந்த 3 நிகழ்ச்சிகள் பிறகு ஒரு நாள் அவர்களை சந்தித்தேன். அன்னைக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன். உதவி கேட்டு வந்தேன், மகளுடைய படிப்புக்காக அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்கள் உடனே என்கிட்ட கேட்டிருக்கலாமே, அதை விடுங்கயா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த டைமே பாராயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போது தேடியும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, கேட்க முடியவில்லை. நேராக வந்திருந்தோம், கதவு தட்ட முடியாமல் போயிட்டாங்க. வாழ்க்கை இப்படி தான். உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு கடன் கேட்க போன இடத்துல ஒரு கூச்ச சுவாபத்தினால கேட்காம வந்துடுவோம். அதுக்கப்புறம் போய் கேட்டோம்னா, ஐயோ நேற்றே கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, நேற்றெல்லாம் இருந்தது, அதை ஒருத்தர் கொடுத்துட்டேன் அப்படின்னு நமக்கு சொல்லி கையை விரிச்சிடுவாங்க. ஆகவே
கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த உறவை கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். ஆஸ்கிங், சீக்கிங், நாக்கிங், இட்ஸ் எ கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது கீப் ஆஸ்கிங், கீப் சீக்கிங், கீப் நாக்கிங். கேட்டுக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு மெட்டாஃபர், அதாவது ஊமையாக இது பேசப்பட்டிருக்கு. இந்த மூன்றும் ஜெபத்திலே நாம் செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம், அது ஒரு ஜெபம் தானே. ஜெபத்திலே தேவனை தேடுகிறோம், அது ஜெபம் தானே. ஜெபத்திலே தேவ சமூகத்தை தட்டுகிறோம், அது ஜெபம் தானே. ஆகவே கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்பது அது ஜெபத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாத சட்டத்தின் சாவிகள். ஆஸ்கிங், சீக்கிங், நாக்கிங் ஆர் த கீஸ் இன் யுவர் ப்ரேயர். சகோதரர்களே, தேவனிடத்தில் கேட்க ஒரு ஆள் வந்தார்னா, தேவன் எதில் பிரியமா இருக்கார்னா, வந்த ஆள் பாவியா பரிசுத்தவானான்னு பார்க்குறார். மத்தேயு 5:8, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் என்பது எது? அதுதான் பரிசுத்தம். அதே போல் மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த இடத்துல பூரண சர்க்குணர் என்ற அந்த வார்த்தை பர்ஃபெக்ட் ஹோலி. பூரண சர்க்குணர், தேவன் பரிபூர்ணமான பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார், நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள். ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவன் பரிசுத்தமுள்ளவனாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து அவன் ஒரு புதிய மனிதனாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். ஆகவே நீங்கள் கேட்பதற்கு முன்பாக, தேடுவதற்கு முன்பாக, தட்டுவதற்கு முன்பாக அதற்கான ஆயத்தத்தை நீங்கள் பெற வேண்டும். இந்த ஆசீர்வாத சட்டம் உங்களுக்கு செயல்படணும்னா, யூ மஸ்ட் பி இன் கிரைஸ்ட், வாஷ்ட் அவே பை ஹிஸ் பிளட், யூ மஸ்ட் பி எ ஹோலி மேன். நீ ஒரு பரிசுத்த மனிதனாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, நாம் கேட்கிறோம், தேடுகிறோம், தட்டுகிறோம். இந்த மூன்றையும் ஒரே நேர்கோட்டிலே நாம் செய்வதாக வைத்துக்கொள்வோம். ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? why we are asking, why we are seeking, why we are knocking? there must be a purpose. அதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லை? அந்த நோக்கம் என்ன? உங்கள் வாழ்வை பற்றிய பரிசுத்தம், உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கான முயற்சி, பரிசுத்த வாழ்வு, வாழ்க்கை, பரிசுத்த குடும்பம், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து நீங்கள் கேட்டால் கிடைக்கும். நீங்கள் தேடினால் கண்டடைவீர்கள், நீங்கள் தட்டினால் உங்களுக்கு திறக்கப்படும். சகோதரர்களே, இந்த கருத்தை நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள், கவனிங்கள். பேனாவில் இந்த பகுதி அடிக்கோடு இடுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதல்ல கவனிங்க, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள். இது கொஞ்சம் கஷ்டமாகவும் புரிந்து கொள்ள இடரலாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல நாய்கள் என்பது யாரை சொல்கிறார்? பாவிகளாகிய மனிதனை சொல்கிறார். A sinner is called a vomiting dog. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை வைத்துக்கொண்டு பாவ மன்னிப்பு பெறாமல் மனம் திரும்பாமல் ஆசீர்வாத சட்டத்தை நம்மால் இயக்க முடியாது. இப்போ வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா, எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும், அது லட்சக்கணக்கான பெருமானம் உள்ள வண்டியாக இருந்தாலும் ஓட்ட முடியாது. ஏனென்றால் அதற்குள்ள ஒரு துளி பெட்ரோல் இல்லையே. துளி பரிசுத்தம் இல்லாத ஆள் அந்த வாகனத்தை செலுத்த முடியாது. அதனால் சொல்கிறாரு, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள். அப்போது கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற அந்த கருத்தை நீ உபயோகப்படுத்துவதாக, ஆசீர்வாத சட்டத்துக்கு கொண்டு வருவதாக இருந்தால், முதலாவது நீ பரிசுத்த மனிதனாக,
பாவத்தை விட்டு வெளியேறிய மனிதனாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள். நாம் கேட்கிறோம், தேடுகிறோம், தட்டுகிறோம், ஏதோ ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்கிறதெல்லாம் எதுக்காக கேட்டீங்க? அதுதான் பெரிய பிரச்சனை. நீங்கள் முத்துக்களை கேட்குறீங்க. உங்களுக்கு முத்து அவசியமா? அதை எங்கே வச்சுக்குவீங்க? முத்தால் என்ன நடந்துரும்? சரி, அப்படியே ஒரு முத்தை நீங்கள் கேட்டதாலும் அதை தரையில் போட்டு அதை பன்றிகள் மேலே ஏறி செல்வதற்கு விடுவீர்களா? கேன் யூ ஆஸ்க் காட் டு கிவ் pearl so that you may put it down to trample over by the pigs? அதாவது முத்துக்களை கேட்ட ஆளு அதை அனுபவிக்க கேட்கவில்லை. எதுக்கு முன்னால் கேட்டார்? பன்றிகள் முன்னால் போடுவதற்கு கேட்டிருக்கார். எப்படி ஆசீர்வாத சட்டம் செயல்படும்? யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தானே, அந்த 30 வெள்ளிக்காசில் ஒன்றையாவது அவன் செலவு செய்தானா? ஒன்றையாவது அவன் அனுபவித்தானா? அதை தூக்கி எறிந்தான். அது அவனுக்கு பயனற்றது. Oftentimes we ask God and we seek God and we knock at his door asking pearls. Why you need pearls? ஏன் உனக்கு முத்துக்கள் தேவைன்னா, நான் பண்ணி முன்னால் போடுறேன், அது மிதிச்சிட்டு ஓடட்டும். என் அன்பு சகோதரரே, ஆசீர்வாத சட்டத்தை, ஆசீர்வாதம் வேண்டும் என்ற விருப்பத்தை, ஆசீர்வாதம் மூட்டை மூட்டையாக, வண்டி வண்டியாக என் வாழ்க்கையில் வரணும்னு நீங்கள் நினச்சா அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு முன்னால் போட நினைக்கிறீங்க? எதுக்கு பயன்படுத்த விரும்புகிறீங்க? பத்திரிகையில் படிக்கிறோம், 15-16 வயசு உள்ள பிள்ளைங்க இப்போது கொள்ளடித்து கழுத்தை அறுத்து வீட்டை கொள்ளடிச்சிட்டு போகிறானுங்க. அவர்கள் பாண்டிச்சேரி போகிறாங்க, பெங்களூர் போயிடுறாங்க. போலீஸ் அவர்களை பிடிக்குது. திருடிட்டு போன மொத்த பணத்தில் 2 நாளில் பாதியை செலவு பண்ணிட்டானுங்க. எப்படா செலவு பண்ணிங்க அவ்வளோ பணத்தைன்னு கேட்டால், குடித்தோம், வெறித்தோம், வேசின் இடத்துல சென்றோம். இன்றைக்கி அந்த கேங்ஸ்டர் ஜெயிலில் இருக்காங்க. அவர்கள் திருடினதே பன்றிகளுக்குரிய ஒரு காரியம். அது அவர்கள் செலவு பண்ண விதம் பன்றிகள் முன்னால் போடப்பட்ட ஒரு முத்தை போல இருக்கிறது. ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன் பிறருக்காகவோ சமுதாயத்துக்காகவோ பெருமை பாராட்டிக் கொள்வதற்காக அல்லாமல், உங்கள் வாழ்க்கை நலனுக்காக, உங்கள் பிள்ளையின் வளர்ச்சிக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, அவளுடைய படிப்புக்காக, உங்கள் குடும்ப தேவைக்காக நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு பயனுள்ளது. இந்த மத்தேயு 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் சொன்னார் இல்லையா? இந்த 3ஐயும் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால், முதல்ல நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். 2வது, அதை அசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. பன்றிகள் முன்னால் போடக்கூடிய ஒரு முத்தை போல உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா, சில சமயங்களில் சில ஆட்கள் என்ன செய்வாங்க, தட்டு நிறைய சோறை கொடுத்தா காரி துப்பி அதை தெருவில் வீசி எறிவாங்க. அந்த மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்குறோம், திரைப்படங்களில் பார்க்குறோம், குடும்பங்களில் பார்க்குறோம். கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வந்து செய்து கொடுத்த உணவை தூக்கி தெருவில் வீசுவாங்க. அதுபோல் தவறாக ஆசீர்வாத சட்டத்தை விரும்பி செய்கிறவர்கள் பன்றியின் காலிலே மிதிக்கப்பட்ட முத்துக்களுக்கு சமமாக அவருடைய ஆசீர்வாதத்தை பயன்படுத்துகிறார்கள். இவர்களுக்கு அது கிடைக்காது. கிடைச்சா இப்படி தான் நாசமாக போவோம். அடுத்தது இயேசு கிறிஸ்து இன்னொரு பெரிய ஒரு தகவலை நமக்கு சொல்கிறார். இப்போது பல விஞ்ஞானிகளை குறித்து படிக்கிறோம், ஐன்ஸ்டைனை குறித்து படிக்கிறோம். பெரிய பெரிய விஞ்ஞானிகளை குறித்து படிக்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பிரெயின், அவனுக்கு என்ன மூளையா, என்ன மாதிரியான கண்டுபிடிப்புகள் அவன் எல்லாம் அதை கண்டுபிடிச்சான். தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ 109 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய காரியம். கலீலியோ எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைய மருத்துவ உலகத்தில் விஞ்ஞானிகள் எவ்வளோ காரியங்களை செய்கிறாங்க. நம்மெல்லாம் அவங்களோட ஒப்பிட முடியாது, அது உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் கலீலியோவுக்கும்
உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாத சட்டம் உண்டு என்று சொல்கிறார். There is no difference. There is no partiality. Everyone can receive the law of blessing and enjoy in his life. அங்கே ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய பந்தி the Lord's table கொடுக்குறாங்க இல்லையா? அந்த கர்த்தருடைய பந்தியை யார் யாருக்கு கொடுக்குறாங்க? எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நோய் உள்ளவர்கள், நோய் அற்றவர்கள், குஷ்டரோகிகள், பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துக்குள்ளே சபைக்குள்ளே இருக்கிற மக்களாக இருந்தால் எல்லாருக்கும் அதில் ஷேர் உண்டு. யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் த ஹோலி கம்யூனியன் வித்தவுட் எனி பார்ஷியாலிட்டி, without any caste or discrimination. So also the law of blessing activates upon you when you are holy. நீ பரிசுத்தமுள்ளவனாக இருந்து உன் நோக்கம் சரியாக இருந்தால் ஆசீர்வாத சட்டம் செயல்படும் என்று இயேசு சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு 7வது அதிகாரம் 8வது வசனம் அப்படியே ரவுண்ட் பண்ணிங்க. ஏனென்றால் கவனிங்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள்னு சொன்னார். இங்கே கீழே 8வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? கேட்கிற எவனும். எவனும்னு என்ன அர்த்தம்? ஆல், எவ்ரி ஒன். ஸோ Matthew 7:7 can turn over as a blessing upon every individual. மத்தேயு 7:7 எல்லா மனிதர்களும் அனுபவிக்கலான்றார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதான் கிறிஸ்தவம். திஸ் இஸ் வாட் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் என்பது எல்லா மனிதனுக்குரியது. இந்த புகழ்பெற்ற வசனத்துக்குள்ள ஆசீர்வாத சட்டம் உயிரோடு இருக்கிறதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். You can see in Matthew 7:7 the law of blessing is living law. ஒரு ஜீவனுள்ள பிரமாணமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். மறந்து விடாதீர்கள். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்பது செவுத்தை அல்ல, கதவை அல்ல, சமுதாயத்தை அல்ல, ஜீவனுள்ள தேவனை. நீங்கள் தேவனிடத்தில் இதை கேட்க வேண்டும். கேட்கிற எவனும், தேடுகிற எவனும், தட்டுகிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆசீர்வாத சட்டத்தை நான் நினைக்காம நீட் எழுதி ஃபெயில் ஆகிறேன், நினைக்காம +2ல் ஃபெயில் ஆனேன், இதை புரிந்து கொள்ளாமல் வேலை தேடிட்டு இருக்கேன், இதை புரிந்து கொள்ளாமல் திருமணம் இல்லாமல் இருக்கிறேன், இதை புரிந்து கொள்ளாமல் வீடு கட்ட முடியாமல் தவிக்கிறேன், இதை புரிந்து கொள்ள முடியாமல் வியாதியில் செத்து கொண்டிருக்கிறேன். அப்படி தான் மனிதர்கள் இருக்காங்க. நீங்கள் ஆசீர்வாத சட்டத்தை பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் தேடுகிறவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு பயனளிக்கும். கேளுங்கள் என்று சொல்கிறார், அது ஜெபம். தேடுங்கள் என்று சொல்கிறார், அது ஜெபம். தட்டுங்கள் என்று சொல்கிறார், அது ஜெபம். அதனால தான் சபையில் நம் தொழுகையில் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புவிக்கிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் அதை சுழியிடுங்கள். கவனித்து பாருங்கள், இந்த வசனம் உங்களோடு பேசும். நன்மையான எந்த ஈவும், ஆங்கிலத்தில் எவ்ரி குட் கிஃப்ட், நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான வரமும், எவ்ரி குட் கிஃப்ட், எவ்ரி பர்ஃபெக்ட் கிஃப்ட், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், கவனிங்கள், பரத்திலிருந்து உண்டாகி. பரம் என்றால் பரலோகம். அப்போ பூமியில் தங்கமும் வெள்ளியும் கோமேதகமும் அணுவும் எல்லாம் உண்டாகுது, பூமியிலிருந்து தான் உண்டாகுது எல்லாம். ஆனால் ஆசீர்வாத சட்டம் எங்கேருந்து வருதுன்னா பரலோகத்திலிருந்து வருது. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் வானத்திலிருந்து உண்டான மன்னாவை சாப்பிட்டார்கள். தேவன் அவர்களை போஷித்தார். பாருங்கள், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. அடுத்த வரியை பாருங்க, சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இட் டிசன்ட்
from the God of radiance. சோதிகளின் பிதா. ஐயா, இந்த உலகத்தில் நீங்களே கையில் பிடிச்சி நீங்களே தூக்கி வச்சு கூண்டில் அடித்து குளிப்பாட்டி சட்டை போட்டு விருந்து படைக்கிற கடவுள் அல்ல, மனிதன் அல்ல, குரங்கு இனம் அல்ல, காட்டு பிராணிகள் அல்ல. எங்கே இருந்து இது வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. இட் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன். பரத்தில் யார் இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? Who is in heaven? God is in heaven. He is full of glory and light. சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அதாவது ஆதாம் காலத்தில் நம்ம இல்லை, நோவா காலத்தில் நம்ம இல்லை, ஆபிரகாம் காலத்தில் நம்ம இல்லை, மோசே காலத்தில் நாம் இல்லை. இப்படியே நம்முடைய மனது என்ன சொல்லுது? இந்த மத விஷயத்தில் நமக்கெல்லாம் இது கிடையாது, அதெல்லாம் அந்த காலத்து மக்களுக்கு, யோபுக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு தையா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் உண்டு. அவரிடத்துல யாதொரு மாறுதலும், God never changed, யாதொரு வேற்றுமையின் நிழல் இல்லை. There is no partiality of shadows. அதாவது நிழல் கூட கிடையாதுன்றார். வேற்றுமையின் நிழல் இல்லை. என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் ஒரு பந்து செவுத்தில் அடித்த உடனே துள்ளி திரும்பி வர்ற மாதிரி இந்த ஆசீர்வாத சட்டத்தின் நுணுக்கத்தை நீ நன்றாக விளங்கி கொண்டால் ஒரு எழுப்புதல் உள்ள மனிதனாக, ஆண்டவரே என்று கதறக்கூடிய ஒரு மனிதனாக, கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக, தேடக்கூடிய மனிதனாக, தட்டக்கூடிய ஒரு மனிதனாக நீ ஆரம்பிக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையை துவங்கலாம். ஆசீர்வாத சட்டம் உனக்குள்ளே ஜொலிக்கும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை சீர்படுத்தும், உன் தேவைகளை சந்திக்கும், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே இந்த நாளில் இந்த ஆசீர்வாத சட்டத்தின் தொடர்ச்சியை நீங்கள் கேட்டீங்க. அதனுடைய தொடர்ச்சியை நாளை நம்ம கவனிப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தகப்பனே, சோதிகளின் பிதாவே, எந்தவித வேற்றுமையின் நிழல் இல்லாதவரே, ஆண்டவரே, பரத்திலிருந்து உண்டாகி வரும் இந்த ஆசீர்வாத சட்டம் ஜனங்கள் மீது பலிக்கத்தக்கதாக மன்றாடுகிறேன். இதை புரிந்து கொள்ளும்படியான ஊற்றை ஜனங்கள் இருதயத்திலே நீர் உருவாக்கியருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?